Ananias Nananani Homes, a paradise for senior citizens Coimbatore. Phase 7 booking started. காதல்ல ஈர்த்தது முனிஸ் ராஜ் கிட்ட. என்கிட்ட ஆரம்பத்தில் நான் இவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசும்போது நான் ரூடாக பேசுவேன், அவரும் ரூடாக பேசுவார். சண்டை விவாதம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் போயிட்டு இருந்துச்சு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் என்ன அலையன்ஸ் பார்த்தாச்சா, என்ன இந்த அலையன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்லாம் பார்க்கும்போது ஒரு டைம் பார்க்கணும் பேசணும்னு நான் கேட்டேன். அப்புறம் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவர்கிட்டேருந்து மெசேஜ் வரலைன்னா எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அப்புறம் ஏன் மெசேஜ் வரலன்ட்டு நான் டென்ஷன் ஆகும்போது அப்புறம் கன்வின்ஸ் பண்ணுவார். இதனால் அப்புறம் இதனால் நான் ஃபோன் எடுக்கல, இதனால் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. என்னோட மெசேஜஸ்க்கு அவர் ரிப்ளை பண்ணுறது, அவர் மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு மெசேஜ் இல்லாமல் என்னால் என்னடா இது அவர் மெசேஜ் வரலையே, நம்ம என்ன எப்படி சர்வை பண்ண போகிறோன்ற அளவுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு மெசேஜுக்கே அடிக்ட் ஆகுறது தான் காதலோட முதல் படியாக அந்த ஆன்லைன் காதல் இருக்கு. என்ன மெசேஜில் உங்களை ஈர்த்தது? ரொம்ப கேரிங்காக பேசினாரா என்ன? அந்த டைம் இருந்த ஒரு இம்பாக்சுவேஷனா என்னன்னு தெரியல. மெசேஜ் டோட்டலாக வரணும், எனக்கு மெசேஜ் வரலாட்டி எனக்கு டென்ஷன் ஆகிடுவேன். டென்ஷன் ஆகி ஃபோனை போட்டு கேட்பேன், ஏன் பண்ணல, ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு. அதுவும் அவர் கட் பண்ணியிருக்கணும்னா கட் பண்ணியிருக்கலாம். பிரியா நீ எதுக்கு ஃபோன் பண்ணுற, நீ கட் பண்ண, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். ரிலாக்ஸாக அது இதுக்கு சொல்லுவார், நான் இந்த ஒர்க்கில் இருந்தேன், இதனால் ஃபோன் எடுக்கல, இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அதனால எடுக்கல, சாரி கோச்சிக்காத அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நம்ம எவ்வளோ கோபமாக பேசினாலும் ரொம்ப நமக்கு ரீசனே இல்லை, கட் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு கேட்கறதெல்லாம் கோவம் கிடையாதுல்ல, அது நம்மள ஒருத்தங்க ஏங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விதம் தானே அது. அதுக்காக யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஒண்ணு நம்ம வேண்டான்னு சொன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கேட்கறத ஆட்டோமேட்டிக்கா விரும்பதான் செய்வாங்க. ஒரு பொசசிவ் அப்பயே இருந்துச்சு. ஒரு என்னன்னா ஃபோனே வரல ஒரு 4 days, ஏன் ஃபோன் எடுக்கல, என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னா, ஏன் அதுக்கும் ரீசன் தான் சொன்னாரு, கோவப்படாத, டென்ஷன் ஆகாது அப்படின்னு. ஒரு நாள் ஒரு ஃப்ரைடே நினைக்கிறேன், ஃப்ரைடே அவர் ஒரு ஏதோ கோர்ட்டில் இருக்கேன்னு சொன்னார். நான் ஒரு கோர்ட்டில் ஒரு பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் உங்கள் கோர்ட்டு உங்கள் பிரச்சனை உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள், நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொன்னேன். நான் இனிமேல் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, சரி நீ அப்போ இனிமேல் என்கிட்ட பேசவே மாட்டியா அப்படின்னாரு. நான் பேசுகிற மாதிரி இல்லை, நீங்கள் ப்ராப்பராக எனக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு உரிமை சண்டை இருக்குல்ல, ஒரு உரிமை யாருக்கும் தெரியும். நான் ஃபோன் பண்ணலைனாலும் அவர் கேட்பாரு, இல்லை அவர்கிட்ட ஃபோன் வரலைனாலும் நான் விட மாட்டேன். 2 பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்போது அந்த டைம் ஒரு நாள் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே, நீ இல்லை பிரியா நான் உங்கள்கிட்ட பேசணும், பர்சனலாக பேசணும், எதாக இருந்தாலும் மனசில் என்ன வச்சுருந்தாலும் சொல்லு. இன்னொன்னே இல்லை நான் வீட்டில் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் அது நீங்களாக இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும், அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி உரிமையாக சண்டை போடலாம், இந்த மாதிரி உரிமையாக என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்ற கம்ஃபர்டபுள் எனக்கு வேறு யார்கிட்டையும் கிடைக்கல. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா எனக்கு வேறு கான்டாக்ட்ஸும் கிடையாது. அதனால உங்ககிட்ட இருக்கிற ஒரு சேஃப் ஃபீல், அந்த நமக்கிட்ட உங்களை பார்த்தோன்னே இவர் தானே நம்ம தானே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இல்லை. ஏற்கனவே முனிஸ் ராஜுக்கு ஊரில் திருமணம் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணலையா? ஆல்ரெடி தனக்கு திருமணமானதை சொல்லலை? அதெல்லாம் சொல்லலை, அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்ததுன்னா அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வீட்டில் அவர் அதுதான் நான் சொல்கிறேனே, நான் மெசேஜ் போடலைன்னா அவர் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவார். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாரு. அதை கேட்குறதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே தேடுறாரு அப்படின்னு. உங்களுக்கு முதல் காதல்? ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ், செமையாக வச்சு செஞ்ச லவ், கதறடிச்ச லவ். சோகத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? ஆமாம், என்ன சொல்கிறது. அவர் திரும்ப மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு, திரும்ப மெசேஜ் பண்ணுறாரு, திரும்ப கால் பண்ணுறாரு. எடுத்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படி தான் கேட்டேன். அதுதான், ஏன்னா அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, அதனால் அப்படி கேட்டேன். இல்லை நான் இன்னும் ஒன்றே தான் நினச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்றே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னாரு. இவ்வளோ பண்ணி இவ்வளோ அது நடுவில் நிறைய பிரச்சனைகள் போச்சுன்னு சொல்லலை. நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டில் சொன்னேன். அப்புறம் அம்மா திட்டினாங்க, டேடி திட்டினாங்க. அதுக்கெல்லாம் அப்புறம் அவருக்கும் திட்டு விழுந்திருக்கும், கண்டிப்பாக ஃபோன் போட்டு சத்தம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இத்தனையும் திட்டு வாங்கிட்டு நமக்காக ஒரு மனுஷன் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, இதை விட வேற என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு அப்படின்றது என்னோட ஒரு சந்தோஷமாகவும் என்னோட பிளஸ்ஸாகவும் நான் நினைச்சேன். ஓ, அவர் குடிப்பாரு, ஊர்ல அவருக்கு பெண்களோட தொடர்புங்கிறதுலாம் தெரியவே தெரியாது. ட்ரிங்க்ஸ் எப்பயாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு சொல்லுவார், மந்த்லி ஒன்ஸ் அப்படி. ஆனால் மற்றபடி வேற எந்த
பெண்களோடையும் எந்த கான்டாக்ட்ஸும் இல்லைன்னு தான் சொன்னார். ஸோ ஒரு அப்பா சொல்லி வேணான்னு பிரேக்கப் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் முனிஸ்ராஜ் அவரா வந்து கேட்கும்போது நீங்க இல்ல இவர் கூடயே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. இப்போ நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? உங்களை முனிஸ்ராஜ் இஷ்டப்பட்டு விரும்பி தானே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம். அதுக்கப்புறம் என்னதான் பிரச்சனையா இருந்தது வீட்டுல? கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்தோம். வந்துட்டு ஒரு 1 வீக் கூட நார்மல் 1 வீக் தான் போயிருக்கோம். ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் ஆரம்பிச்சுது. ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் ரெகுலராக எவ்வளவு ஜுவல்ஸ்பா? 15 சவரன் இருக்கும். வளையல், மோதிரம், செயின், டாலர், அது இயர்னிங்ஸ் எல்லாமே. இது ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும். இதுக்காக கல்யாணத்துக்காகலாம் நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம வாழ்க்கைக்காக நம்ம நிறைய செலவு இருக்கு. அதனால ஜுவல்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு சரியா இருக்கும்னு சொன்னோன்னே ஜுவல்ஸ் கொடுத்துட்டேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நகையை கேட்ட உடனே கழட்டி கொடுத்துட்டீங்க. எதுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுறதுக்கு நகையை விற்கணுமா என்ன? அது எனக்கு அப்போ கேட்க தோணலை. சரி, நமக்கு லைஃப் இவர் தானே, ஹஸ்பண்ட் தானே ஒரு பொண்ணுக்கு எல்லாமே இருக்கணும். ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சாப்பாடு இப்போ முனிஸ்ராஜன் உங்க கல்யாணம் நடக்கும்போது அவர் என்ன வேலை பார்க்குறாரு? மாசம் எவ்வளவு சம்பளம் அவருக்கு? என்ன வருமானம்? அவர் அமுதான லக்ஷ்மின்ற ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு சொன்னாரு. மாசம் ஒரு 75,000 இன்கம் இருக்கிறதா சொன்னாரு. அப்ப அதுலயே சாப்பாடு போடுறதுக்கு மனைவிக்கு அது போதும் இல்லை, எதுக்கு உங்க நகையை வாங்குறாரு? அந்த விஷயம் மட்டும் கிடையாது. இன்னும் அவரு பிரச்சனைகள் வரும். கையில காசு இருக்கணும், நமக்குன்னு சில தேவைகள் இருக்கு, வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனால சரி அவர் செஞ்சா சரியா இருக்கும், நம்ம அதிகம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இனி இவரை மட்டும்தான் நம்பியே ஆகணும். நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஓகே நம்ம கொடுத்துருவோம். அதில் வேற இதில் அவங்க வீட்டில் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் எப்படி இந்த லவ் மேரேஜாக இருந்தாலும் எப்படி நகை இல்லாமல் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. உங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் ஓகே எப்படி நகை இல்லாமல் வரலாம் அப்படின்னோடனே எனக்கு அப்போ புரியல. இவரும் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், பிரியா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளோ சவரன்ஸ் நகையும் இவ்வளோ பணமும் எனக்கு தேவை அப்படின்னா தான் எங்கள் வீட்டில் உன்னைய அலோவ் பண்ணுவாங்க, அப்போ தான் சரியாக இருக்கும்னு இவர் என்கிட்ட சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லலை. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நான் இது திகச்சு தான் போனேன். இப்போ இது முன்கூட்டியே சொல்லியிருந்தா நம்மளால முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வீட்டில் ஒத்துக்கலை, நான் எங்கே போகிறது அவ்வளோ பணத்துக்கு நகைக்கு. அதனால அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப இது சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் அவங்க சொல்லி காட்டுறது கூட எனக்கு எதுவுமே இஷ்யூ இல்லை. இவர் சொல்லி காட்ட ஆரம்பிச்சது தான் எனக்கு ரொம்ப என்ன சொல்லி காமிச்சாரு. இது ஒரு டைம் தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருங்க, நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க, ஏதோ 100 சவரன் நகை போட்டு அந்த மாதிரி சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு பேசுறாங்க. எனக்கு இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு சொன்னது யாரு? இவர் தான், முனிஸ்ராஜ். லவ் பண்ணி கணவரை தான் நம்பி போயிருக்கோம். ஆனா அந்த கணவர் வந்து சாப்பிடும்போது இந்த கேள்வி கேட்டா ஒரு பெண்ணுக்கு அது எவ்வளவு பெரிய வலி இல்ல? கண்டிப்பா. அதுக்கு நானே நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி சொன்னாரா? ஆமா, என்ன இது ஏதோ 100 நகை போட்டு வந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் பேசுறாங்க. அது வீட்டுல பேசினா முனிஸ்ராஜ் தானே தட்டி கேட்கணும். அவரே உங்ககிட்ட அது நீங்க தானே போய் எப்படி அப்படி பேச போச்சு, சண்டைக்கு போக வேண்டிய நீங்களே வந்து அதுக்கு நீ என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி முடியாட்டி சொல்லுங்க நான் எப்படியே கிளம்புறேன்னா, அப்ப அது முடியாது, இல்ல நீ போகாது, நீ இரு, அப்படி நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், இப்படி போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு. அப்பவே ஸ்டார்டிங் எனக்கு பிரச்சனை அங்கதான் பெரிய லெவல்ல வருது. உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரலையா? அப்போ ஸ்டார்டிங் சந்தேகம் வந்தாலும் நான் வந்து நிதானிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ரொம்ப ஐசோலேட் ஆயிட்டோம். இப்போ நமக்கு யாரும் இல்லை, நம்ம இன்செக்யூரா இருக்கோம். ஏன்னா இவரு கேட்க வேண்டிய இவரே வந்து இவருக்கு வேற யாரும் ஹராஸ்மெண்ட் பண்ணல, இவரே அவங்க கேட்கறாங்க, இவங்க கேட்கறாங்க. ஆமா. பட் உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10-15 நாள்லயே உங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க அந்த திருமண வாழ்க்கையில? நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அனாதையா நிக்கிறோம். இவங்க இப்படி நகைன்னு கொடுன்னா நான் அவங்க கேட்குறவங்களுக்கே ஒரு இது வரும். நம்மளை நம்பி வந்த பொண்ணு. நீங்க ஆக்சுவலா அனாதை அப்படின்னு சொன்னீங்க. கணவர் வந்து ஒட்டுமொத்தமா அன்பு கொடுத்தா உலகமே எனக்கு தான் சொந்தம்னு தோணி இருக்கும். கண்டிப்பா. ஆனா அவரை நம்பி பறந்து வீட்டை எதிர்த்துட்டு போனீங்க, உங்களுக்கு அனாதைன்ற ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வரவும் முடியல. வர தெரியல, என்ன பண்றது, யார் அட்வைஸ் பண்ண ஒன்றும் தெரியல. இப்போ நமக்கு தெரிஞ்சு எப்படி இவருக்கு இப்போ நான் இன்னொன்று யோசிச்சேன், சரி இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா இவர் நம்ம மேல உயிரே வச்சிருக்காரு. நம்ம மேல உயிரே வச்சிருக்கிறவர் நம்ம அழுதா தாங்க மாட்டாரு, நான் சஃபர் ஆகிறத தாங்க மாட்டாரு.
அப்படி தானே இருக்கும். அப்போ நம்ம இது இப்போதைக்கு நம்ம டாடி கிட்ட அம்மா கிட்ட போய் நிற்க முடியாது. நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து டவுரி கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி 100 சவரன் வந்து அவரே இன்டெரக்டாக கேட்குறது தான் அந்த விஷயம். 100 சவரன்னு இத்தனை லட்சம் பணம் இந்த மாதிரிலாம் பேசுகிறதுன்றது சரியாக இருக்காது. நம்ம போக போக ஏதாவது சரி பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு ஒரு 10 days to 1 month பார்த்தேன். சரி பண்ணவே முடியாதுன்றது ஒரு 1 monthல கிளாரிட்டியாக புரிஞ்சிருச்சு. ஆனாலும் எவ்வளவு காலம் பொறுமையா இருந்தீங்க? ஒரு 2 to 3 months பொறுமையா இருந்தீங்க. பொறுமையா இருந்தேன். சேஞ்ச் பண்றதுக்காக நிறைய பேசினேன். அந்த டைம் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்ன? அங்க இருந்து அந்த டைம் கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம், கோபம், என் மேல கோவப்படுறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ பேசுவியா இப்படி வந்துட்டு ஒண்ணுமில்லாம வந்துட்டு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, வெறும் சிரிக்கி இவ, இந்த வெறும் சிரிக்கி என்ன பண்றா, அவ நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறாளா, இல்லை அடுத்து எங்க எதை பார்த்து கிளம்பிட்டா அப்படின்னு அவங்க வீட்டு ஆளுங்க பேசுறாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தீங்க? இல்ல அவங்க ஊருக்கு போவோம் அடிக்கடி. ராமநாதபுரம் போவோம், மதுரை போவோம். அப்படி போறப்ப நாம என்ன, அதாவது இந்த ஒரு பர்சனுக்காக ஒரு பொண்ணு, அப்பா அம்மா தம்பி குடும்பம், அந்த குடும்பத்தோட பெருமை அத்தனையும் விட்டுட்டு நம்ம நம்பி வந்தாலே இவ்வளோ நல்லா பார்த்துக்கணுமே அப்படின்ற சென்ஸே அங்கே யாருக்குமே கிடையாது. நம்மளை நம்பி வந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துடக்கூடாது, அவளை காயப்படுத்திடக்கூடாதுலாம் இல்லை. நீ எப்போ என்னத்தை கொண்டு வருவ அப்படின்றப்போ அப்போதான் லைஃபோட இன்னொரு டைமென்ஷன் புரிஞ்சுது. முனிஷ் ராஜாவோட இன்னொரு ஃபேஸ் ரிவியல் ஆச்சு. ஓ, நம்ம கொண்டு வந்தால் தான் நார்மலாக பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு லவ் இருந்திருக்கும்ல. அப்போ இவர் நல்லவர் தான், கொஞ்சம் பண விஷயத்தில் ஒரு லாக் ஆயிருக்கனால இப்படி இப்போ இப்படி இருக்காரு. அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறப்ப பயங்கரமாக பிஹேவ் பண்ணுவார். அடின்னா அடி, செம்ம அடி, கொஞ்சம் நஞ்ச அடியில் அது அவ்வளோ அடி. அப்படியா? ஆமா. ராஜ்கிரண் அப்பா உங்களை அதட்டி பேசியிருக்காங்களா, அடிச்சிருக்காங்களா? அதெல்லாம் அதட்டி பேசுனதே இல்லை. ஒரு அப்புறம் தானே அடிக்கு போகல. ஆமா, அதட்டதே இல்லை. அம்மா கிட்ட ஆர்குமெண்ட் போகும். அடிச்சதெல்லாம் இல்ல. அடியே வாங்காம குழந்தையில இருந்து வளர்ந்து புருஷன் கிட்ட போய் அடி வாங்கல, அது ரொம்ப ஹர்ட்டிங். தப்பு பண்ணிட்டு அடி வாங்கி இருந்தா மனசாரி இருக்கும். நான் எதுவுமே கொண்டு வரலன்னு அடி வாங்கும்போது எனக்கு நாம தப்பே பண்ணாம ஏன் அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும். எப்படி ஆனா அடியும் செமையா வாங்கியிருக்கேன். அதிர்ச்சி, அதெல்லாம் அதிர்ச்சி உள்வாங்கிறதுக்குள்ள பட்டு 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 பட்டுன்னு அடி விழுந்துட்டு இருக்கு. அது எங்கேயும் கேட்கவும் இல்லை, ஏன்பா அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. 2 பேரும் தனி கொடுத்தணும். ஆமா. அவங்க வீட்டில் யாரும் அதிகமாக என்கிட்ட சரியா பேசல. அவங்க சம்டைம்ஸ் அவங்க அக்கா பேசுவாங்க. அவங்க கிட்ட சொன்ன குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும்ன்ற மாதிரி கட் பண்ணிடுவாங்க. புருஷன்னா அடி வாங்கணும் அப்படின்னு. ஆமா அப்படின்ட்டு கட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நம்மளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து புருஷன் அடிக்கிறான், அது தப்பு, அதுக்குள்ள இருக்கிறது தப்புன்றது அப்பதான் உணர ஆரம்பிக்கிறீங்களா? ஆமா. இல்ல திருத்திடலாம்னு நினைச்சீங்களா? அப்போ ஒரு 1 month திருத்திடலான்னு தான் நினைச்சேன். டெய்லி குடிச்சிட்டு அடிக்கிறத வாங்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் விட்டுருங்க, அப்பதான் நான் எல்லாமே சரியாகும், விட்டுருங்க ட்ரிங்க்ஸ் பண்றது விட்டுருங்க அப்படின்னு. சரின்னு வேற திரும்ப போய் குடிச்சிட்டு வந்துருவாரு. அது அவரை விடவும் இல்லை, அடிக்கிறதையும் நிறுத்தல. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க செலவே வந்து இவங்க ஏத்துக்கல, என் செலவே ஹஸ்பண்ட் ஏத்துக்கல, ட்ரிங்க்ஸும் நிறுத்தல, அடி நிறுத்தல. நான் அடுத்து ஃபர்தரா நான் எப்படியாச்சும் போய் கலெக்ட் பண்ணி வந்து வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் இதெல்லாம் ஒரு காசா, இதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸா, நான் எப்படியாச்சும் லைஃபை கொண்டு போறதுக்கு பார்த்தாலும் எவ்வளவு காசு தான் வேணுமா? அதுதான் அவர் crores கணக்குல வேணும்ன்றது அவர் மைண்ட் செட். ஆமா, நீ கொண்டு வர இந்த 5,000 10,000லாம் எதுக்கு, யாருக்கு வேணும்? லைஃப் செட்டில்மெண்ட் ஆகுமா? 4 crores to 10 crores இருந்துச்சுன்னா நமக்கு லைஃப் செட்டில்மெண்ட் ஆகும். இப்படி கோடியில முனிஸ்ராஜ் உங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது மனசு? ரொம்ப அதான் ஹை டிப்ரெஷன், லைஃப் டைம்ல ஹை டிப்ரெஷன். டாடியோட பாதுகாப்பு, டாடியோட அனுசரணை எல்லாமே உணர்ந்த தருணம். ஐயோ எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எப்படி கேரிங்காக இருந்தாங்க. நம்ம எப்படி வந்து இப்போ நமக்கு சாப்பாட்டுக்கு நம்மளே பார்த்துக்கணும், நம்ம அடியும் வாங்கிக்கணும், நம்ம போய் எங்கேயோ போய் யார்கிட்டையும் போய் நமக்கு இங்கே உரிமை இருக்குது அங்கே உரிமை இருக்குது, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு போய் கேட்கவும் செய்யணும்னா இது என்ன, இதுக்கு எதுக்கு உயிரோடு இருக்கணுன்ற இடமும் வந்துச்சு. இது இனிமே அவங்க கிட்ட போய் நிற்க முடியாது. இது தவிர பெண்கள் தொடர்பு இருந்தது? அப்போ அவருக்கு ஏற்கனவே பெண்கள் கூட ஒரு பெண்ணு கூட கல்யாணம் ஆயிருந்தது? அது ஸ்லோவாக ரிவீல் பண்ணாரு. ஆல்ரெடி நான் மேரிடு. என் ஒய்ஃப் பேர் தாரிணி வந்து இப்போ அவங்க ராம்நாட்டில் இருக்காங்க அவங்க அப்படின்னு சொன்னாரு. குழந்தை இருக்கு அவருக்கு? குழந்தை இல்லை. அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு ஏதோ மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் ஏதோ அவங்க கிராமத்தில் ஏதோ
பேசி அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கல்யாணம், அதுக்கப்புறம் அவரோட லவ் இது எல்லாமே எனக்கு எப்போ தெரிய வந்துச்சு. நிறைய லவ்னா நிறைய ஒரு 2-3 கேர்ள்ஸை பற்றி ஸ்லோ ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகுது. தாரிணி மேட்ரு ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பேர், அப்புறம் இன்னொரு பொண்ணு பேர். ஏன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் பட் இருந்தாலும் எல்லா கேர்ள்ஸும் இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ விட்டேன்ல, அதுக்கப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணி, ஆமாம் என்னை காண்டாக்ட் பண்ணி, அக்கா பி ஸ்ட்ராங், நீங்கள் வந்து இவ்வளோ நாள் எப்படி தாக்கு பிடிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, புரியவே இல்லை. அந்த பர்சன் எங்களை எப்படியெல்லாம் அள வச்சிருக்காப்புல தெரியுமா, நான் என்ன நீ தான் லைஃபு, நீ தான் உயிருன்னு எல்லாம் சொல்லுவார். நாங்களும் நம்பி பேசினோம். கடைசியில் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களை உதறி விட்டு ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு பயங்கரமாக அழுது. அந்த பொண்ணு எனக்கு ஆடியோ அனுப்பிச்சு வச்சிச்சு. அக்கா நாங்கள் பேசிக்கிட்ட ஆடியோ. அந்த பொண்ணு மனைவியா இல்லை காதலியா? காதலி. அந்த பொண்ணோட ஃபேமிலியும் காண்டாக்ட் பண்ணாங்க. அப்படியா? ஆமாம், காண்டாக்ட் பண்ணி இந்த நீங்கள் விட்டுறாதீங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் நாங்கள் தரோம், நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஒரு அப்படி இன்னொரு பொண்ணு அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. நாங்கள் எங்களுக்கு எப்படி பழகி எப்படி இது பண்ணாங்க, நாங்களும் எவிடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு 2-3 ஃபேமிலி காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இந்த என்னோடய இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் பண்ணி அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு இல்லை, பொண்ணோட ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் பிரியாவுக்கு ஏதாவது ஆடியோ எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் எல்லாம் நெட்டில் தப்பாக போட்டு விட்டுருவேன் அப்படின்னு வாட்ஸ்அப் காலில் மிரட்டியிருக்காரு 2 days பிஃபோர். அதாவது கடைசி வரைக்கும் எல்லாரையும் மிரட்டணும். மிரட்டிட்டா அவங்க பயந்துருவாங்க. பயந்து ஒரு நபர்கிட்ட போய் ஏமாந்துருக்கீங்க இல்லையா? ஆமா. ஒரு பெண் வந்து எதை வேணாலும் தாங்கிப்பாங்க. ஆனா தன் கணவர் வந்து நிறைய பெண்களை காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்கிறது வந்து ஒரு உச்சபட்ச கொடுமை. அதை ஏத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆமா, அதெல்லாம் நல்லா அழுதேன். நல்லா ஐயோ இதெல்லாம் எனக்கு பெரிய மன உளைச்சல் இல்லை, பயங்கரமா அழுதுட்டு எனக்கு ஃபர்தரா இதை விட்டு போனா போதும். நான் ஃபைனலாக கேட்குற ரெக்வெஸ்ட், என்ன தைரியம் நீங்க அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணுங்க கிட்ட பேசுறதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு எப்படி தைரியம் வருது? அது என்னன்னா விட்டுட்டு போக மாட்டேன், எனக்கு தான் கேட்க ஆள் கிடையாதுன்ற ஒரு நினைப்பு. ஏன் உங்க அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஃபினான்ஷியலா? அது என்ன கால்குலேஷன் எனக்கும் புரியல. என்னன்னா இப்போ எனக்கு ஒரு இப்போ ரொம்பவும் பிரச்சனை பண்ணா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. உங்க முன்னாடியே ஃபோன் போட்டு பெண்கள் கிட்ட பேசுவாரா? இல்ல, சம் கால்ஸ் வரும். கால்ஸ் வந்து பேசிட்டு போன் எடுத்துட்டு போறப்ப கவனிப்பேன். அப்ப பேசும்போது அந்த பெண்கள்கிட்ட பேசுறது நமக்கு தெரியும்ல, இந்த எதுக்கு இந்த பொண்ணு என்ன பேசுறாரு, ஒரு அதட்டி பேச மாட்டாரு. அந்த பேசுற நான் பக்கத்துல இருக்கேன்றதுக்காக பேசுறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இவங்க கிட்டலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா ஒரு கண்டினியூ தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது பின்னாடி தெரிஞ்சிச்சு. குடிச்சிட்டு அடிக்கிறத மாத்திடலாம்னு நினைச்சீங்க. ஆமா, பைசா கேட்கிறாரு, சரி வீட்டுல இருந்து கொஞ்சம் பைசா வாங்கி கொடுக்குறீங்க, அது பத்தல இவருக்கு, சமாளிக்கிறீங்க. கடைசியில பெண்கள் பிரச்சனை வரும்போது அதையும் எப்படி சமாளிச்சீங்க? அது வந்து என்கிட்ட டைரக்டா ரிவீல் பண்ணல, நானா தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இது ஃபோனில் பேசுகிறத வச்சு, ஃபோன் கால்ஸை நான் வாட்ச் பண்ணுறத வச்சு, ஏன் இப்படி பேசும்போது இந்த பொண்ணு ஏன் பேசுகிறான்னு நான் கேட்கும்போது கரெக்டாக ஒரு ரீசன் சொல்லிடுவார். ரீசன் சொல்லும்போது என்ன, ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய மன்மதனா முனிஸ்ராஜ் நிறைய பெண்கள்லாம் பேசுகிற அளவுக்கு. ஏற்கனவே லவ் பண்ண ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கலாம் இருக்குது. அந்த பொண்ணு நம்பர் கொடுத்து இந்த அவளை வீட்டுக்கு வர சொல்லு, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. ஆமாம், இதெல்லாம் ரொம்ப அதிகம். நான் ஃபோன் போட்டேன், எனக்கு அழுக வந்துச்சு, இருந்தாலும் ஃபோன் போட்டேன். ஏன்னா என்ன எந்த லெவலுக்கு போகுது பார்க்கணுன்றதுக்காக ஃபோன் போட்டேன். அந்த பொண்ணு சத்தம் போட்டு விட்டுருச்சு. இதெல்லாம் அநியாயம். அதுதான் அந்த பொண்ணு சொன்னிச்சு, நீ உன் லைஃப் நீ அதை பாரு, நீ என்ன எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி, அறிவு கிடையாதா அப்படின்னு சொல்லி, அவனுக்கு அறிவு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சிருச்சு. நீங்கள் எப்படிங்க பண்ணீங்க? உன்னை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்கிட்ட சொன்ன விஷயம் இது. பட் இது எந்த தூரம் போகுது, ஒருவேளை உண்மையாலுமே அந்த பொண்ணு மேலே அஃபெக்ஷன் தான் நம்ம போயிடலான்ற மைண்ட் செட்டில் தான் போட்டேன். கல்யாணம் வித்தின் மந்த்தில் நம்ம விலகிடுவோம், ஏன்னா நம்ம ஏதோ அவசரப்பட்டுட்டோம்னு தெரியுது. ஏன்னா நம்மள ஒரு உயிராவே நினைக்கல, ஒரு ஜந்துவாவே. கொஞ்சமாவது ஆசாபாசமா உங்ககிட்ட பேசுவாரா? அது அந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு. என்னன்னா அவருக்கு அதுதான் அவர் என்னை ஒரு லிவிங் திங்காவே நினைக்கலன்றது எனக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு தான் புரிஞ்சுது. அப்ப காதலிக்கும் போது என்னதான் எனக்கு புரியல. அப்ப எப்படி மயங்கினீங்க? வீட்டை விட்டு மயங்கெல்லாம் இல்ல. அப்ப உயிர் நீதான் வாழ்க்கை, நீதான் இல்லன்னு சொன்ன அந்த வாய்தா
நீ உன்னால என்ன பிரயோஜனம், நீ வந்து எனக்கு என்ன சந்தோஷம், உன்னால நான் கஷ்டப்பட்டேன், உன்னால பாதிக்கப்பட்டேன், உன்னால நான் வந்து கேவலப்பட்டேன் அப்படின்னு ஒரே மந்த்தில் எனக்கு சரி நான் தான் சொல்கிறேன். சரி ஓகே, நான் எல்லாத்தையும் எனக்கு புரியல, பட் நான் விலகிடுறேன்னா விலகுனா வெட்டிடுவேன், சாப்பாடும் கிடையாது வெட்டிடுவேன். அப்புறம் தான் டிப்ரெஷன், அப்புறம் எல்லா அட்வைஸு, ஊருக்கு போகிறது எல்லாம் பண்ணது. இந்த துணிச்சலாக தான் இந்த வெளியில் வந்தேன். அப்புறம் நான் உங்களை அப்படியே நம்ப வைக்கிறாரா? நான் இன்னொரு ப்ரெஷர்லையும் இருந்தேன். வந்து டாடி சொல்லி கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாழ முடியலன்னு திரும்பி போயிடக்கூடாது, அதுக்காக இங்கே கொஞ்சம் போராடி பார்ப்போம், சரி பண்ண பார்ப்போம் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் புரிஞ்சிருச்சு இது சாத்தியமே இல்லை. ட்ரிங்க்ஸாக வெறும் ட்ரிங்க்ஸ் அடிக்ட்னா கூட பொறுத்துட்டு இருந்துடலாம். ஃபினான்ஷியலுக்கு நான் எங்கே போவேன், நான் எங்கே போய் பணம் கொண்டு வர முடியும்? அது எவ்வளோ கொண்டு வந்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளோ கையில் கொடுத்தாலும் திருப்தி இல்லை. 50,000 கொடுத்தேன் ஒரு டைமு. அதுக்கும் அந்த டைம் வாங்குற டைம் ஓகே என்ன கொடுத்தியா அப்படின்னு, எதுக்கும் ஒரு சந்தோஷம் கிடையாது. இதெல்லாம் ஒரு காசான்றது வேற, இதெல்லாம் ஒரு காசா, 50,000 ஒரு காசா, 50,000 ஒரு காசா அப்படின்னு. அதே மாதிரி இந்த வார்த்தை அடிக்கடி வரும். இப்போ நான் பிடிக்கல, நீங்க அடிக்கிறது என்னால தாங்க முடியல, நான் போறேன்னு சொன்னா ஒரு என்ன பண்ண முடியும்? சரி போன்னு தானே விடணும். நீ போனா உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் வெட்டுவேன், நீ போனா உங்க அம்மாவை மானத்தை வாங்குவேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மானத்தையும் வாங்குவேன், ஒவ்வொருத்தரையும் வெட்டுவேன். இது என்ன ஒரு மனநிலை? இப்போ எந்த ஊர் உலகத்தை எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, செட் ஆகலைன்னா பிரிஞ்சு வராங்க. பிரிஞ்சு வர்றேன்னு அந்த ஒய்ஃப் நான் வரல, எனக்கு பிடிக்கலன்னு வெளியில் வர விருப்பம்னா, நீ உனக்கு அந்த விருப்பமே தோணக்கூடாது, உனக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. நீ எப்படி போக முடியும்? நீ போனால் உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் செத்துருவாங்கன்னா இது எந்த பொண்ணு தாங்கிப்பா? இது ஏதாவது உங்களுக்கு யாராச்சும் இதை நியாயம்னு சொல்லலாமா? எல்லாத்தையும் விட்டுருங்க, நீ குடிகி இல்லை யார் கூடயே சுத்து எக்கேடோ கெட்டுப்போ, என்னை விட்டுன்றது தான் என்னோட அழுத்தமான ஒரு கடைசியாக ஃபைனலாக நான் போராட்டது அதுக்கு தான். நான் எல்லா போராட்டமும் பார்த்துட்டேன், எல்லா அடியும் வாங்கிட்டேன். அடினா என்னென்ன தெரியாதவன் நல்லா அடியோட உச்சத்தை பார்த்துட்டேன். முகம்லாம் 3 daysலாம் வீங்கியிருக்கும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். அதெல்லாம் தாங்கிட்டும் நான் இப்போ ஃபைனலாக நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் கேட்டேன், என்னையே விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச, நீங்கள் இந்த லைஃப் பிடிக்கலன்றீங்கல்ல, நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் இது இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோடீஸ்வரியை ஒரு 100 சவரனோ அந்த 500 சவரனோ வச்சு வாழுங்க, என்னையை விட்டுருங்கன்னு தானே நான் கேட்டேன். அதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. எனக்கு அது அனுமதி கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் முனிஷ் ராஜா யாரு? நான் என்ன எந்த உரிமையும் இந்த பூமியில் இல்லாத ஒரு ஜீவனா? இல்லை இறைவன் எனக்குன்னு எந்த ஒரு இதுவும் சுதந்திரத்துக்கும் கொடுக்கலையா? கடைசி வரைக்கும் முனிஷ் ராஜா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு செத்து போகணுமா? அங்கேயே இருந்திருந்தா கண்டிப்பாக செத்து போயிருப்பேன். இப்போ முனிஷ் ராஜாவை விட்டு நான் வரலைன்னா செத்துருப்பேன். என்னன்னா வீட்டில் உயிரோடு இருக்க மட்டுமே அனுமதி, அதை தவிர எந்த விதமான யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது, எந்த ரிலேஷன்ஸ் கூடயும் கான்டாக்ட் கிடையாது, எந்த விதமான இதான் உங்கள் எங்கள் வீட்டு ஆளுங்கனாலே ஒரு கேகத்தாளமாக பேசுறது, அதாவது எதை தாங்கிக்க முடியும்? நான் அம்மா எல்லாம் இப்ப வந்து பணம் கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றாங்கன்னா வாங்கிக்க மட்டும் செய்யணும், அதை வாங்கிக்கணும், பேசக்கூடாது. அதே மாதிரி என் பேச்சை மீறி நீ ஏதாவது செஞ்சினா வெட்டுவேன். நான் வெட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப மிரட்டுனாரா அவங்கள? ஆமா, வெட்டுவேன். நான் அறுவலுக்கு காமிச்சா அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் நானுன்னு இல்லை, எந்த பொண்ணுமே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். வெட்டுனா வெட்டிக்கோ, நீ எல்லாம் அவ்வளோதானே பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு தோணுது இல்லை, உனக்கு வெட்டணும் அப்படின்னு தோணுது இல்லை, அதை வெட்டுறேன்னு சொல்லுறது ஏதாவது நியாயம் இருக்கா? நான் தப்பு பண்ணேன்னா வெட்டினா ஓகே, நான் ஏதோ தப்பு பண்ணேன் நீ வெட்டுற ஓகேன்னு சொல்லலாம். நான் உன்னோட இருக்க முடியல, நீ பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியல, நீ எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற, நீ உன் சம்பளத்தை உன்னோட லைஃபுக்கு சேவ் பண்ணிட்டு போற, உன் குடும்பத்தை பார்த்துக்க தெளிவா இருந்திருக்காரு. ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு அது கணக்கு வச்சுட்டு நான் திருப்பி கொடுத்துருவேன். என்னங்க 100 ரூபாய் கொடுத்தீங்களே, 100 ரூபாய் என் கையில் ஏதாவது வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னா வாங்கி கொடுத்துட்டு வித்தின் ½ an hourல நான் 200 கொடுத்துருவேன். 100 ரூபாய்க்கு வட்டி போட்டுட்டு கொடுத்துருவேன். ஏன்னா அதை உங்க அப்பா அம்மாட்ட வாங்கி காசை வாங்கி அப்பா அம்மா வெல் விஷர்ஸ் சொந்தக்காரங்க அங்கங்க வாங்கி வச்சிருக்கிறத நான் கொடுத்துருவேன். எந்த டைம் அடி உழவும் தெரியாது, எந்த டைம் எந்த பேச்சு வரும்னு தெரியாது. என்ன சின்சியரா இருந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ சின்சியரா இரு, நீ என்னை லவ் பண்ணு, அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அடி வாங்கிட்டு காலைல அவருக்கு சமைச்செல்லாம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் பண்ணுவேன். ஆமா, அதுவும் பண்ணியிருக்கேன். ஆனா என்னன்னா அந்த ஆரம்பகட்ட காலத்துல நான் அடி வாங்கினாலும் சரி இப்படிதான் இருக்கும்ல, நான் நினைச்சுக்கிட்டு முதல்ல இப்படிதான் பொண்ணுங்க இருப்பாங்க போல, அப்புறம் திருத்திடுவாங்க போல நினைச்சேன். இதுவே நம்ம உயிரோட இருக்கணும்னு ஆசை சினிமால மட்டும்தான். ஆமா, அப்புறம் உயிரோட இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நம்ம சூசைட் பண்ணிக்கலான்ற தாட் வந்துச்சு 2 தடவை. உங்களையே மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வரும்போதுதான் உங்க வீட்டுக்கு திருப்பி கால் பண்ணீங்களா? ஆமா, இன்னும் என்ன சாகிறதா
கால் பண்ணுறது தான். ஏன்னா என்னை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்க எனக்கு முடியலை. நான் ஏர்ன் பண்ணுறது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. ஓ, அங்க இருக்கும்போது பயந்துட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ தைரியம் வந்துருச்சா அப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம்? ஆமா, இங்க வந்து வராம இருக்குமா, வந்துருச்சு. ஆக்சுவலா வீட்ல இருக்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கேள்விப்பட்டது கூட இல்லை. நமக்கு ஒரு நானும் இப்போ இந்த வெளியில வந்து கூட நான் சைலண்டா போகணும்னு தான் நினைச்சேன். நான் எதுவும் ஆக்ஷன் எடுக்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும்லாம் நினைக்கல. என்னை நான் விட்டா போதுன்னு தான் வந்தேனே தவிர அதெல்லாம் விட முடியாது. உங்க வீட்டை நான் கேவலப்படுத்தாம ஓய மாட்டேன், கேவலப்படுத்துவேன்னு சொன்னது அந்த ஆடியோஸ் கூட என்ன கேவலப்படுத்துறதுக்கு இருக்கு? அம்மாவை தப்பா சொல்றது, அப்பாவை தப்பா சொல்றது, என்னையே தப்பா சொல்றது எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா எதை தப்பா சொன்னாலும் எவிடன்ஸ் வேணும்ல. ஆனா நான் பண்ணுவேன். ஏன்னா நீ போயிட்டு எனக்கு மரியாதை போயிடும். இப்போ நீங்க ஃபைனலா முனிஸ்ராஜுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க இந்த இன்டர்வியூ மூலியமா? அப்போ வீட்டுல பயந்துட்டு இருந்த பிரியா இப்போ இல்ல, செத்து போயிட்டா. அந்த பிரியா கிடையவே கிடையாது. இப்போ தெளிஞ்ச பிரியா. எதுக்காக நான் தேவையில்லாம அடி வாங்கணும், எதுக்காக நான் தேவையில்லாம கஷ்டப்படணும், எதுவுமே என் மேல எந்த தப்புமே கிடையாது. இப்போ எனக்கு சில பெண்களோட வாழ்க்கை தெரிஞ்சிச்சு, அவங்களோட கண்ணீர் தெரிஞ்சிச்சு. சில பெண்கள் அழுறதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. அவங்க எவிடன்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் லீகல் மூவ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டுருக்கு. நான் சும்மா விட போகிறதில்ல. சும்மா விடுற இடத்துல நான் இல்லை. மிஸ்டர் முனிஷ்ராஜ், இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதே நீங்கள் தான். முதல்ல கேவலப்படுத்தி இந்த விளையாட்டை ஆரம்பித்தது நீங்கள் தான். அது நீங்களே நானே நினைக்கிறதுக்கு மேலே அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு எவிடன்சஸ் சேர்ந்துட்டுருக்கு. ஒரு புது லெசன் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் மற்ற பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? என் வீட்டில் நான் கண்ணால் சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்களாம் ரொம்ப தன்மானமும் ரொம்ப கௌரவமாகவும் வாழ்ந்த மனுஷங்களே பார்த்ததுனால ஆண்கள் பாலகுமாரன் ஐயா, டாடி, தம்பி, என்னோட தாத்தா, என் ஃபேமிலியில் நான் பார்த்தவங்களாம் ரொம்ப ரொம்ப டிக்னிட்டியான ஒரு பிஹேவியர் உள்ளவங்களை பார்த்தனால எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இப்படிலாம் எல்லார் வீட்லேயும் இருக்க மாட்டாங்க. எல்லா விதமும் இப்படியெல்லாம் கூட இது மாதிரியெல்லாம் கூட இருப்பாங்கன்றது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். மோசமான பிஹேவியர். வெளி உலகத்தில் எனக்கு ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. அதுதான் என்னோட பெரிய மைனஸ். ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த பர்சன் கரெக்டு தானா அப்படின்னு ஒரு நல்லா செக் பண்ணுங்க. ஏன்னா காதல் கண்ணை மறைச்சிரும்ல. என்ன எத்தனை பேர் என்ன சொன்னாலும் புரியாதுல்ல. ஆனால் அந்த நம்மளையே பழி போட்டுருமா அப்படின்றத யோசிக்கணும். நம்மளைய யூஸ் பண்ணுறாங்களான்னு யோசிக்கணும். நம்மளால் அவங்களுக்கு பிரயோஜனன்றதுக்காக நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறாங்களான்னு யோசிக்கணும். இந்த 3 விஷயத்தை நம்ம கவனிச்சே ஆகணும். ஏன்னா அது எதில் போய் நிறுத்தும்னு தெரியாது. அது சூசைட்டில் நிறுத்தலாம், வேறு எதுலையாவது போய் நிறுத்தலாம். அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் சேஃப். அது பண்ணாததுனால இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக இதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ரொம்ப தெளிவாக தான் நீங்கள் பேசுகிறீங்க. சில நேரம் பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானமுமே நம்மளை மெருகேற்றிடும். ஸோ அந்த தைரியம் உங்ககிட்ட தெரியுது. சீக்கிரமாக இதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. உங்களோட நல்ல வாழ்க்கைக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Pay 7 booking started.